ஒரு குரு அனுகிரகத்தோட பகவான் எல்லா இடத்திலும் இருக்கான் அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு நாமதேவர். அவர் வைஃபோட சேர்ந்து கோவில்லையே எப்பேற்பட்ட குரு எனக்கு கிடைச்சிருக்கார், அதுக்கு அந்த பகவானுக்கும் நான் ஒரு தேங்க் பண்ணணும். அந்த ஒரு ஐடியாவை கிண்டல் பண்ண அந்த ஞானேஸ்வர் அவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். என்னுடைய இந்த யாத்திரையில எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நான் எத்தனையோ கத்துன்னு இருக்கேன். அந்த அத்தனை பந்துக்களையும் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி ஒரு போஜனம் பண்ணலாம் அப்படின்னு நாமதேவரும் அவரோட வைஃபும் டிசைட் பண்றா. எல்லாரையும் கூப்பிடுற, சந்துக்கள் இருக்கா, அர்ச்சகால் இருக்கா, பகவானையும் விட்டு வைக்கல, அவரையும் கூப்பிட்டுருக்கான். எல்லாரும் உட்காந்துட்டா இலை போட்டு. ஒரு குரூப் வருது, அவளும் இன்வைட்டீஸ் தான். ஆனா அந்த லைனை பார்த்துட்டு கோவம் வந்துடுறது. நான் உட்கார மாட்டேன், நாங்க யாரும் இந்த லைன்ல உட்கார மாட்டோம். அது எப்படி எங்களையும் கூப்பிட்டுட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு ஒரே இதுல உட்காந்து எனக்கு நீ சாப்பாடு போடலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஞானம் வந்துடுத்து இல்லையா. இவர் அப்படியே பாக்குறார், என்னடா இந்த மனுஷன் இப்படி கேக்குறாரே, என்ன பண்றது? கூப்பிட்டவா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், போடலன்னா அது அனாவசியமா ஒரு சாபத்தை சம்பாதிச்சுக்கிற மாதிரி. வந்தவா உட்கார மாட்டேங்கிறா சாப்பிடறதுக்கு. சரி, நான் உங்களுக்கு இந்த பக்கமா போடுறேன்னா முடியாது. நீ எப்ப எங்க எல்லாரையும் சரிசமமா கூப்பிட்டு ஒன்னா உட்காத்தி வச்சு சாப்பாடு போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் சாப்பிடக்கூடாதுன்னு. ரொம்ப பயந்து போயிடுறார் நாமதேவர். என்னடா இப்படி ஆயிடுத்தே, ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு யோசிச்சு ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு விபரீதமா இப்படி நிக்கிறதே, நம்ம என்ன பண்றது, தர்ம சங்கரத்துல மாட்டி நிக்கிறோமே, முடிக்கிறோமே விட்டலா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். அப்படின்ட்டு அவன் காலில் போய் விழறார், ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு. அப்ப வாசல்ல இன்னும் 2 பேர் வரா. ஒரு மாமா மாமி, இவருக்கு யாருன்னு தெரியல இந்த மாமா மாமிய. ஒரு சொம்பு நீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுன்னு வரா. ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், யாத்திரை பண்ணிட்டு வெயிலும் மழையும் தாண்டி வரோம், ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு சொம்பு நீர் கிடைக்குமா அப்படின்னு. அப்ப ஐயோ வாங்கோ வாங்கோ, தண்ணி என்ன, சாப்பாடே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல வேலை செய்யறவா, பெருக்கி துடைக்கிறவா, பாத்திரம் தேய்க்கிறவா, அதுக்கப்புறம் ஞானேஸ்வர் மகாராஜ், நிவృத்தி, ஞான்தேவ், சோபான், முக்தாபாய் எல்லாரும் வரிசையா உட்காந்துக்கிறா. கோரா கும்பர்வரர் அவரும் உட்காந்துக்கிறார். இந்த மாமா மாமியும் உட்காந்துக்கிறா. எல்லாருக்கும் வரிசையா உட்காந்துன்றா. இந்த குரூப் மாத்திரம் முரட்டத்தனம் பண்ணிட்டு உட்கார மாட்டோம்னு நிக்கிறது. இவர் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். சரி, வந்தவா உட்கார்ந்துட்டா இலையில, அவளுக்கு சாப்பாடு போடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் போட்டுட்டு இவாளை அப்பப்போ திரும்பி திரும்பி பாத்துக்கிறார், மனசு மாறுமோ மாறுமோ அப்படின்னு. எல்லாருக்கும் சாப்பாடு போடுறார். இந்த மாமா மாமி மாத்திரம் என்ன பண்ணிட்டா, சாதாரணமா எல்லாருக்கும் பரிமாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவா, சாப்பிட ஆரம்பிக்க மாட்டோம். இவாளுக்கு போட போட டபக் டபக்குன்னு எடுத்து வாயில போட்டுட்டா. டேபிள் மேனர்ஸே இல்ல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பரிமாறி முடிச்சு பரிசேஷனம் பண்ணிட்டோ அப்புறம் தானே சாப்பிட ஆரம்பிக்கணும். போட போட இலையில எல்லாம் காலி ஆயிடுச்சு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் அப்படியே பாக்குறா. அப்புறம் பார்த்தா ஞானேஸ்வர் மகாராஜ் மாத்திரம் சிரிச்சுண்டு பார்த்துட்டு இருக்கிறத. அவருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுடுத்து. பார்த்தார், நெய்வேத்தியம் ஆயிடுத்து, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ண போறோம்னு அவரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டார். அவரை பார்த்த உடனே அவர் கூட பிறந்தவாள்லாம் எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு பழகினவா. ஓ, இவனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டா, நம்ம எதுக்கு வெயிட் பண்ணும், அவளும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. யாரும் இந்த ஆர்டர் ஆஃப் இதுக்காக வெயிட்டே பண்ணல. நாமதேவருக்கு ஒன்னும் புரியல. இந்த குரூப் கோச்சுண்டு நின்று இருக்காரே, இந்த நடக்கிற அக்கிரமத்தை பார்த்த அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுறது. கண்டதையும் கூப்பிட்டு இருக்கா, போராத குறைக்கு இதுங்களுக்கு யாருக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியல. இவாளோட நம்மளையும் உட்காத்தி சாப்பாடு போடுறதா இருந்தா இவன் அப்படின்னு. இவா முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சவா கடகட கடகடன்னு முடிச்சுட்டா இல்லையா. மிச்சவாளுக்கெல்லாம் 2 வாய்க்கு மேல இறங்கல. 2 வா சாப்பிடுறா. ஏப்பா வருது எல்லாருக்கும்.
சரி, இவாள்லாம் இலையில உட்காந்து அந்த 2 வாய சாப்பிட்டுட்டு ஏப்பம் வந்தது. இங்க முரட்டு இது கோவமா இங்க சைட்ல நின்று இருக்கிற குரூப்புக்கு எப்படி ஏப்பம் வரும்? உட்காரவே இல்லையவா, இலையே இல்ல, எதுவும் பரிமாறல, சைட்ல போய் வடையோ சுண்டலோ எடுத்து சாப்பிடல, நைஸா. எப்படி அவளுக்கு ஏப்பம் வந்தது? ஒவ்வொருத்தரா ஏப்பம் விடுறா, ஒண்ணுமே புரியல. கையலமிண்டு வரும் அப்படின்ட்டு எழுந்து போயிட்டு திரும்பி வரும்போது இவாள்லாம் மாத்திரம் திரும்பி வரா, மாமா மாமி திரும்பி வரல. அப்பதான் அந்த கூட்டத்துக்கு புரியுறது, ஹை, அந்த பகவான் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற அந்த வாய்ப்பை விட்டு கொடுத்துட்டோமே, இப்படி அவனே வந்து நம்மளுக்கு பாடம் படிப்பிச்சுட்டு போயிருக்கானே, இப்படி முட்டாள்தனமா பிரிவினை பார்த்துட்டோமே அப்படின்னு யோசிச்சு நாமதேவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றா. உங்களால இன்னைக்கு வேற ரூபத்திலேயாவது எங்களால பாண்டுரங்கன்ற குமாரிய பார்க்க முடிஞ்சது, ஒரு ஞானம் பிறந்தது, உங்கள மாதிரி மகான் உண்டா அப்படின்னு கேட்கும்போது நாமதேவர் சொல்றார், நீங்க எல்லாரையும் வேற வேறையா பார்த்தேள், வேற காஸ்ட், வேற கம்யூனிட்டி, ஏதோ பண்றவா அப்படின்னு. மனுஷா மாத்திரம் இல்ல, இங்க வச்சிருக்கேனே இந்த சொம்பு, இங்க இருக்கே இந்த தூண், இங்க இருக்கே இந்த காலணி, இதெல்லாமும் வேற வேற இல்ல. நம்ம நிக்கிறோமே இந்த மண்ணு, அதுவும் ஒண்ணுதான். பின்னாடி ஓடுறதே அந்த சந்திரபாகா நதி, அதுவும் ஒண்ணுதான். நம்மளுக்குள்ள ஓடுறதே உசுறு, அதுவும் ஒண்ணுதான். எப்படி ஒண்ணுதான்? ஏன்னா எல்லாமே விட்டலன் தான். தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல, தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல, தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல, மாதா விட்டல पिता विठ्ठल, बंधु विठ्ठल, गोत्र विठ्ठल, बंधु विठ्ठल, गोत्र विठ्ठल, तीर्थ विठ्ठला விட்டலா அப்படின்னு பாடுறார். குரு விட்டல, गुरु देवता विठ्ठल, गुरु विठ्ठल, गुरु देवता विठ्ठल, निधान विठ्ठल, निरंतर विठ्ठल, निधान विठ्ठल, निरंतर विठ्ठल, तीर्थ विठ्ठल, क्षेत्र विठ्ठल. எல்லாமே அந்த விட்டலன் தான். அப்புறம் நீங்க என்ன பண்ணினா என்ன, நான் என்ன பண்ணினா என்ன, எந்த குடும்பத்துல பிறந்தா என்ன, எங்கேந்து வந்தா என்ன, எந்த இலையில உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன, எதை சாப்பிட்டா என்ன, எப்போ சாப்பிட்டா என்ன, ஃபைனலா எல்லாம் அந்த விட்டலனுக்குள்ளதான் சுவாகா ஆறுது. அவன் வந்து உட்கார்ந்து அந்த 2 வாயை சாப்பிட்டோன்னே எல்லாருக்கும் ஜீரணம் ஆயிடுத்து, பசியே போயிடுத்து அப்படின்னு அவளுக்கு அதை எடுத்து சொல்றார்.